நம்மளோட புக்கில் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிற இதில் எக்ஸாம்பிள் 2.21 பாருங்கள். தீர்வு காண்க x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். என்ன கண்டிஷன் சால்வ் பண்ணியிருப்போம்னா எக்ஸ் வந்து ஒரு மிகை எண் அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு -4 and 5ன்னு கிடச்சா கூட எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ங்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத நம்ம சொல்யூஷன் எடுத்திருப்போம். ஸோ இதையே நம்ம ஜியோஜிப்ராவில் நீங்கள் பாருங்கள். இப்போ கிராஃபாக நம்ம அதை வரையணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு கிராஃப் வரைகிறேன். நமக்கு இது தெரியும், ஒரு லைனு. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எதை? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20. அதோட கிராஃப் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே மட்டும்தான் நமக்கு கிராஃப் வந்திருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிராஃப் இருக்காது. இப்போ இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் பார்த்தாலே போதும். இந்த எக்ஸும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20யோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னா ஏன்னு கிடைக்குது. ஏவோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5. ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5. அப்போ எக்ஸ் வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. ஒரு சமயம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸை நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா கிராஃப் வந்து பாருங்கள் எக்ஸ் கீழே மட்டும்தான் வருது. இப்போ அது வந்து இந்த எஃப்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ -4ன்னு நமக்கு கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு இதை சால்வ் பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்று +5, அனதர் ஒன்று வந்து -4. பட் இங்கே எக்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால வி டேக் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸோட சொல்யூஷன் வந்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கெலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே.